துஷ்யந்தன் சகுந்தலை காதல் கதை. மகாபாரதத்தின் கிளைக்கதைகளில் ஒன்றாக வரும் இந்த கதையில விஸ்வாமித்திரன் மற்றும் மேனகையின் கதையும் சொல்லப்படுது. வாங்க கதைக்குள்ள போகலாம். மன்னன் புருவுக்கு ஒரு சில தலைமுறைக்கு பிறகு விஸ்வாமித்திரர் என்று அழைக்கப்படும் கௌசிகன் அரசனானாரு. ரிஷிகளுக்கும் முனிவர்களுக்கும் இருக்கும் சக்தியை பார்த்து இவர்களுக்கு முன் அரசனது பலம் ஒன்றும் இல்லை என்பதை உணர்ந்து முனிவனாக வேண்டும் என்று முடிவு செஞ்சாரு. காட்டுக்குள்ள சென்று தவம் செய்யவும் ஆரம்பிச்சாரு. கௌசிகன் தவத்தில் ஈடுபடும் தீவிரத்தை பார்த்த இந்திரனுக்கு அவர் இலக்கை அடைஞ்சா தனது பதவிக்கு ஆபத்து வந்துவிடுமோ என்ற பயம் வந்தது. எனவே மாய வலை வீச தனது அப்சர கன்னிகைகளில் இருந்து மேனகையை அனுப்பிச்சாரு. மேனகையின் ஒரே நோக்கம் விஸ்வாமித்திரின் தவத்தை கலைப்பதுதான். தனது முயற்சியில வெற்றி பெற்ற மேனகை ஒரு பெண் குழந்தைக்கும் தாயானா. சில காலத்திற்கு பிறகு தனது தவத்தின் மூலம் அடைந்த அனைத்தையும் கவனமின்றி இழந்து விட்டதை உணர்ந்தாரு விஸ்வாமித்திரர். கோபமடைந்து குழந்தையையும் தாயையும் அப்படியே விட்டுட்டு அங்கிருந்து வெளியேறினாரு. அப்சர கன்னிகையான மேனகை தான் பூமிக்கு வந்த நோக்கம் முடிந்ததால் திரும்ப செல்ல முடிவு செஞ்சா. குழந்தைய பார்த்து கொள்ள அதன் தந்தையும் விரும்பாததால மாலினி நதிக்கரையில குழந்தைய தனியே விட்டுட்டு கிளம்பிட்டா. தனியாக நதிக்கரையில் இருந்த குழந்தைய அங்கே வசித்த ஷாகுன் பறவைகள் மற்ற உயிரினங்களிடமிருந்து பாதுகாப்பாக கவனித்துக் கொள்ள துவங்கின. ஒரு நாள் அந்த வழியாக வந்த கண்வ முனிவர் ஒரு பச்சிளம் குழந்தைய சாகுன் பறவைகள் கவனித்துக் கொள்ளும் விசித்திரத்தை பார்த்தாரு. குழந்தையை எடுத்துக்கிட்டு தனது ஆசிரமத்தில் வச்சு வளர்க்க துவங்கினார். ஷாகுன் பறவைகள் குழந்தைய பாதுகாத்து வந்ததால சகுந்தலை என்று பெயரிட்டு வளர்த்து வந்தாரு. காலம் உருண்டோட அழகான இளம் பெண்ணாக வளர்ந்தா சகுந்தலை. ஒரு நாள் மன்னன் துஷ்யந்தன் போருக்கு கிளம்பிட்டு இருந்தான். போர் முடிந்து திரும்பும் வழியில தனது வீரர்களின் உணவுக்காக அருகில் இருந்த காட்டுக்குள் புகுந்து கண்ணில் பட்ட எல்லா மிருகங்களையும் வேட்டையாடினான். அப்போது ஒரு பெரிய ஆண்மான் கண்ணில் பட்டது. அதன் மீதும் அம்பை எய்தான். அம்பு இலக்கை அடைஞ்சாலும் காயத்துடன் மான் தப்பி ஓடுச்சு. துரத்தி சென்ற துஷ்யந்தன் சகுந்தலையின் கரங்களில் அந்த மான் தஞ்சம் புகுந்ததை பார்த்தான். சகுந்தலை தனது வளர்ப்பு மானுக்கு ஏற்பட்ட காயத்தை ரொம்ப கருணையுடன் கவனிச்சு சிகிச்சை செஞ்சா. இதை பார்க்கும் துஷ்யந்தன் சகுந்தலின் மீது காதல் கொண்டு அங்கேயே சில காலம் தங்குகிறான். கண்வ முனிவரின் அனுமதியுடன் சகுந்தலையும் திருமணம் செஞ்சுக்கிறான். காட்டின் எல்லையில் தங்கள் அரசனுக்காக படைவீரர்கள் காத்து கொண்டிருந்தார்கள். எனவே துஷ்யந்தன் விடைபெற வேண்டிய நிலை வந்தது. சகுந்தலிடம் தனது தேசத்திற்கு சென்று சூழ்நிலையை சரி செஞ்சிட்டு வருவதாக உறுதி கூறினான் துஷ்யந்தன். தன் நினைவாகவும் தங்கள் திருமணத்தை உறுதி செய்யும் விதமாகவும் தனது அரச முத்திரை பதிந்த ஒரு மோதிரத்தை சகுந்தலின் விரலில் அணிவிச்சான். இயற்கையாகவே அது சரியாக பொருந்தல. உனக்காக மீண்டும் வருவேன் என்று உறுதியளித்து விடை பெற்றான் துஷ்யந்தன். காட்டில் வாழ்ந்தவள் ஒரே நாளில் அரசியாக மாறிவிட மகாராணி கனவில் மூழ்கினாள் சகுந்தலை. கண்வரின் ஆசிரமத்திற்கு இயல்பிலேயே கோபக்காரரான துர்வாச முனிவர் ஒரு நாள் வந்தார். ஆசிரமத்தில் அவரது கண்களில் முதலில் பட்ட சகுந்தலையை பார்த்து பேசினார். கண்கள் திறந்திருந்தாலும் காட்சி எதுவும் தெரியாத கனவுலகில் இருந்த சகுந்தலைக்கு தன் முன் முனிவர் நிற்பதும் பேசுவதும் கவனத்திலேயே இல்லை. தனக்கு அவமரியாதை நடந்துவிட்டதாக எண்ணிய துர்வாசர், நீ இப்போது யாரை நினைத்துக் கொண்டிருக்கிறாயோ அவர் உன் நினைவே இல்லாமல் முழுவதுமாக உன்னை மறந்து விடுவார் என்றார். திடும் என சுயநினைவுக்கு திரும்பிய சகுந்தலை, அப்படி நடக்கக்கூடாது, நீங்கள் ஏன் இப்படி செஞ்சீங்க என்று கதறினாள். ஆசிரமத்தில் இருந்தவர்கள் துர்வாசரிடம் துஷ்யந்தனுடன் நடந்த திருமணத்தை எடுத்து சொல்லி தன் கணவன் தன்னை அழைத்து செல்ல வருவான் என எதிர்பார்த்து காத்திருக்கும் சகுந்தலையை மன்னிக்க வேண்டுகிறார்கள். துர்வாசருக்கு தேவையான பணிவிடைகளை கவனித்து பார்த்து கொண்டு அவள் பகல் கனவு காண்கிறாள், மன்னியுங்கள் என வேண்டினார்கள். அவர்களின் உபசரிப்பில் சற்றே குளுமையான துர்வாசர், இதை கொஞ்சம் சரி செய்கிறேன். இப்போது துஷ்யந்தன் உன்னை மறந்துவிட்டான். ஆனால் உன்னை நினைவுபடுத்தும் ஒரு பொருளை பார்த்தால் மீண்டும் உன் நினைவு துஷ்யந்தனுக்கு திரும்பி வரும் என்றார். சகுந்தலை காத்திருந்து பார்த்தாள். துஷ்யந்தன் வரவே இல்லை. சகுந்தலைக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்க பரதன் என பெயர் சூட்டி வளர்க்க துவங்கினாள். பாரதம் என்ற நம் தேசத்தின் பெயர் இவரிடமே வந்தது. பாரத நாடு என எல்லா திசையிலும் புகழ் பரவ பல குணநலன்கள் நிறைந்தவராக பேரரசராக திகழ்ந்த பரதர் ஒரு முன்னுதாரண மனிதனாகவும் இருந்தார். என் குழந்தை பருவம் அவரது தாயுடன் காட்டில் கழிந்தது. ஒரு நாள் கண்வ முனிவர் சகுந்தலையை அழைத்து, நீ நேரே சென்று துஷ்யந்தனை பார்த்து நீ அவரது மனைவி என்பதை நினைவுபடுத்து. உங்கள் இருவரின் குழந்தையாக பரதன் பிறந்திருப்பதையும் தெரிவி. அரசரின் மகனான பரதன் தன் தந்தையின் அறிமுகம் இல்லாமல் காட்டில் தனியே வளர்வது சரியல்ல என்றார். சகுந்தலை தன் மகனை அழைத்து கொண்டு அரண்மனைக்கு கிளம்பினாள். வழியில் அவர்கள் ஒரு நதியை கடந்து செல்ல வேண்டியிருந்தது. சகுந்தலை இன்னமும் காதல் கனவிலேயே மூழ்கியிருந்தாள். படகில் நதியை கடக்கும்போது நதி நீரில் கையை நனைத்து பார்க்க கை நீட்டுகிறாள்.
சற்றே அளவில் பெரிதாக இருந்த மோதிரம் விரலில் இருந்து நழுவி நதியில் விழுந்து விடுகிறது. மோதிரம் நழுவியது தெரியாமல் கனவுலகிலேயே பயணம் செய்து அரண்மனையை அடைந்தாள். மன்னனிடம் பேசும் முறையையோ அரண்மனை நடைமுறைகளையோ பற்றி எதுவும் அறியாதவளாக இருந்தாள் சகுந்தலை. துஷ்யந்தன் அரசவையில் அமர்ந்து, யாரம்மா நீ என வினவுகிறான். நல்லது, என்னையே தெரியவில்லையா? நான் தான் உங்கள் மனைவி சகுந்தலை, இது உங்கள் பிள்ளை என்கிறாள். துஷ்யந்தனுக்கு தான் நினைவு மறந்துவிட்டதே. என்ன தைரியம் உனக்கு? இப்படியெல்லாம் பேசுவதற்கு நீ யார் என்று கோபம் கொள்கிறான். சகுந்தலை அரண்மனை விட்டு வெளியேற்றப்படுகிறாள். என்ன நடந்தது என்பதே புரியவில்லை சகுந்தலைக்கு. என் மீது அத்துணை அன்பாக இருந்தாரே, என் நினைவே இல்லாமல் பேசுகிறாரே என்ற தவிப்புடன் திரும்பி செல்கிறாள். சமுதாய அமைப்புடனான முதல் சந்திப்பு சகுந்தலைக்கு இப்படி முடிய, ஆசிரமத்திற்கு பின்னால் இருந்த அடர்ந்த காட்டிற்குள் தனது பிள்ளையுடன் சென்று வசிக்க துவங்கினாள். பரதன் வன விலங்குகள் உடனேயே வளர்ந்தான். வலிமையானவனாக, வீரமும் தீரமும் மிக்கவனாக, அதே சமயம் அந்த பூமியின் அங்கமாகவும் இருந்தான். இதற்கிடையில் சகுந்தலை தவறவிட்ட மோதிரம் துஷ்யந்தனிடம் வந்து சேர்கிறது. மீண்டும் அதே வனப்பகுதிக்கு வேட்டையாட வரும் துஷ்யந்தன் பரதனை பார்க்கிறான். முழு வளர்ச்சியடைந்த சிங்கத்துடன் விளையாடுவதும் வளர்ந்த யானை மீது சவாரி செய்வதுமாக இருந்த பரதனை பார்த்து, யார் நீ? அதிசய மனிதராக இருக்கிறாயே, கடவுளா? வேறு எங்கிருந்தாவது வருகிறாயா என கேள்வி மழை பொழிந்தான். இல்லை, நான் பரதன், மன்னர் துஷ்யந்தனின் பிள்ளை என்கிறான். நானே துஷ்யந்தன், உன்னை எப்படி நான் தெரியாமல் இருப்பேன் என்கிற துஷ்யந்தனுக்கு அங்கே வரும் கண்வ முனிவர் நடந்ததை முழுவதுமாக சொல்கிறார். இறுதியாக சகுந்தலையும் பரதனையும் தன்னுடைய அரண்மனைக்கே அழைத்து செல்கிறார் துஷ்யந்தன். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம்.